நம்ம செய்கிற விஷயம் ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் மற்றவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு தோணும். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்களேன். யூடியூப் ஆரம்பித்து ஒரு வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் வீடியோ எடிட் பண்ணும்போது எங்கள் ரிலேஷன் யாராவது பார்த்தாங்கன்னா, இதெல்லாம் ஒரு வேலையா, போய் வேலையை பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பரவாயில்லன்னு என்னையே நான் தேத்திக்கிட்டு வீடியோ போடுவேன். ஃபஸ்ட்டுலாம் 100 பேர் பார்த்தாங்க, 200 பேர் பார்த்தாங்க. ஒரு வீடியோ நல்லாவும் போயிருக்கு. இப்போ ஒரு 1000 பேர் சாலிடாக பார்ப்பாங்க. அதுவே நான் பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். எடுத்த உடனே யாரும் வளர்ந்துட முடியாது. படிப்படியாக வளர்ந்தா தான் அதோட ரிசல்ட் நல்லாயிருக்கும். நானும் ஒரு பெரிய யூடியூபராக மாறுவேன். வாழ்க்கை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். விஜய் சார் சொல்கிற மாதிரி கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாது. நமக்கான ட்ரெயின் வரணுன்னா நம்ம கொஞ்சம் நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். ₹1 கூட செலவு இல்லாமல் கிடைக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னே நம்ம கூட சுற்றிக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள். எங்கே நம்ம வளர்ந்துருவோமோன்னு ஒரு பதட்டத்திலே அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க முன்னேறுறாங்களோ இல்லையோ, நம்ம முன்னேறக்கூடாதுன்றதில் 100% உறுதியாக இருப்பாங்க. நம்ம செய்கிற சின்ன சின்ன வேலையை நம்ம மனசுக்கு பிடிச்சி செஞ்சோன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் ரெட்டிப்பாக மாறுறதை நீங்களே பார்ப்பீங்க. லைஃப்பில் நம்ம நிறைய பேரை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லவங்களாகவும் இருப்பாங்க, கெட்டவங்களாகவும் இருப்பாங்க. நல்லவங்க சொல்கிறத சந்தோஷமாக எடுத்துக்க வேண்டியதான், கெட்டவங்க சொல்கிறத எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்க வேண்டியதான். நம்ம சிஎம் விஜய் சாரே எடுத்துக்கோங்க. படம் நடிக்கும்பொழுது வாய்ப்பே வரலை, அப்படியே நடித்தாலும் அந்த படம் ஓடலை. ஒவ்வொரு சூழலுக்காண்டியும் ஒவ்வொரு வாய்ப்புக்காண்டியும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த வாய்ப்பு எவ்வளோ பெரிய வாழ்க்கையாக மாறியிருக்கு பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் விடாமுயற்சி. 2 படம் ஓடலையா, 3வது படத்தில் எனக்கு இந்த சினிமாவே வேணாம் அப்படின்னு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த நிலைமையில் நிற்க முடியாது. 2வது ஹார்ட் ஒர்க்கு. அடுத்து என்ன கற்றுக்கலாம், அடுத்துன்னு நினைக்கிறவங்க என்றைக்குமே உயர தாங்க பறப்பாங்க. விஜய் சார் உங்களை நினச்சா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன் சார். எடுத்த உடனே தோல்வியே சந்திக்கிறவங்க கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை அடைவாங்க. ஃபஸ்ட்டே வெற்றி அடைகிறவங்க தோல்வி வந்தால் தாங்கிக்க மாட்டாங்க. வெற்றி தோல்வி 2யும் பேலன்சிங்காக கொண்டு போகிறவங்க தான் வாழ்க்கையில் சக்ஸஸை பார்ப்பாங்க. அவமானம், தோல்வி இதெல்லாம் யாருக்காவது அடிக்கடி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா மிகப்பெரிய வெற்றி உங்களை தேடி ஓடி வரப்போகுதுன்னு அர்த்தம். நானே முன்னெல்லாம் நினச்சிருக்கேன், என்னடா நம்ம இப்படி கஷ்டப்பட்டோம், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நமக்கு ஒரு ரெகக்னேஷனே கிடைக்கலையே அப்படின்னு நினப்பேன். இப்போல்லாம் அப்படி நினைக்கிறதில்ல. அது எப்போ நம்மளை தேடி வரணும்னு இருக்கோ அப்போ வரட்டும். நம்ம செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். எனக்கு கலியமூர்த்தி சார் சொன்னது தாங்க நினப்பு வருது. ஓடுகிற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே இந்த உலகம் பேசும். ஜெயித்தவங்களை கொண்டாடுறதும் தோற்றவங்களை மீண்டும் எழ வைக்கிறதும் உலக இயற்கை. நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய், நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய். வெற்றி பெறும் வரை அமைதியாக இரு, வெற்றி பெற்ற பிறகு அடக்கமாக இரு. ஜெயிக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓடு, ஜெயித்த பின் குதிரையை விட வேகமாக ஓடு. நம் வாழ்க்கை முறையை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. வெற்றி எப்போ நம்மளை தேடி வருதோ அது வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம்.